உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் ஆதாரத்தோட வந்தாலும் வரலனாலும் நீங்க தான் என்னோட அம்மா. அது எப்பவுமே மாறவே மாறாது. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல. வீட்டுல பெரிய மனுஷங்கிறதுக்கு எந்த அடையாளமுமே இல்லாம இருக்கிற நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். உங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரும்போதே நீங்க கண்டிச்சிருந்தா இப்ப இந்த அளவு வந்து நிக்குமா? நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்கீங்களோ? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நீ சும்மா இரு அஞ்சலி. உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் அந்த அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் 2 பிள்ளைய பெத்தவங்க தானே? இப்படி யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து உங்க பொண்ணை காட்டி இது உங்க பொண்ணு இல்ல என்னோட பொண்ணுன்னு சொன்னா இப்படிதான் நீங்க 3 மணி நேரம் டைம் கொடுத்து அனுப்புவீங்களா? என்னம்மா போனா போதுன்னு விட்டா ஓர பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது என்னோட வீடு, அதை மறந்துடாதீங்க. போதும், நிறுத்துங்க. என்னமோ உங்க வீட்டுக்கு நானா வந்து நின்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு வரலனா நான் ஏன் இங்க வந்து நிக்க போறேன்? இங்கெல்லாம் வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கேட்டியா என்ன பேசுறாங்கன்னு? கேட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உன் பிள்ளையும் தானே. இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போதே நான் வெளியில போன்னு சொன்னேன். அப்பவே என்னுடைய பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி கண்டவங்கட்டலாம் தேவையில்லாம பேச்சு வாங்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்குமா எனக்கு? இங்க பாருங்க சார், யார பார்த்து கண்டவங்கன்னு சொல்றீங்க? வார்த்தைய பார்த்து பேசுங்க. பின்ன கண்டவங்கன்னு சொல்லாம நீங்க என்ன அந்த வீட்டு சம்பந்தியா? முன்ன புண்ண தெரியாதவங்களாம் அப்படிதான் சொல்லுவான். கேட்க முடியல, வெளியில கிளம்புங்க. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், இப்படிதான் எல்லா தடவையும் பேச விடாம பண்ணி என்ன ஒண்ணு இல்லாதவன் ஆக்கி வச்சிருக்க. இப்படிதான் என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பும் போதும் இப்படிதான் பேச விடாம பண்ண. தமையந்திய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொன்னப்போ அப்போ இப்படிதான் பேச விடாம செஞ்ச. இப்போ கொஞ்சம் முன்னாடிதான் நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள சைலஜாவும் கௌதமியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச. எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு இருந்தனா அப்புறம் நான் எதுக்கு ஒருத்தர் இருக்கிறேன்? என்ன ஏதாவது செஞ்சிட வேண்டியதானே? ஏங்க, நீங்க இவ்வளவு ஆதங்கப்பட்டு கத்தி பேசுறதுனால நீங்க ஒண்ணு புத்தர் ஆயிட முடியாது. நலனோட அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இன்னும் உங்க தலைமையிலதான் இருக்கு. அத நீங்க சுத்தம் செஞ்சுக்கவே இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும். ஏய், அதனால நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, உங்களோட கேள்வி எல்லாமே நியாயமானதுதான். என் பையன் வந்துடட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் வந்ததும் நானே பேசி அஞ்சலி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஏங்க, நீங்க வாங்க வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.